10/7/2025 வியாழக்கிழமை குரு பூர்ணிமா பௌர்ணமி திருவிளக்கு பூஜை. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். தன்னோட குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த நாளில் வருடம் வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒருத்தர் குருவாக இருப்பார். பிறந்த குழந்தை கூட தன்னோட தாய் குருவாக தான் இருப்பாங்க. கரெக்டு தானே? அது சரின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மை தானே? கரெக்ட். ஓகே. அதே போல் உங்களோட குரு யார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த குரு ஆசீர்வாதங்கிறது கட்டாயம் தேவை. குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டாயம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி முக்கியமான நாட்களை சரியாக பயன்படுத்திக்கணும். வியாழக்கிழமை வருது, குரு பூர்ணிமா வருது. இந்த குரு பூர்ணிமா ரொம்ப 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 சிறப்பான குரு பூர்ணிமா. என்னப்பா இத்தனை ரொம்ப போடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். என்ன ரீசன்னா, எப்போவுமே ஆனி மாதத்தில் வர பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா. கரெக்டு தானே? அப்படி இருக்கச்ச இப்போ வர பௌர்ணமி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, சூரியனும் அங்கே இருக்கார், குருவும் அங்கே இருக்கிறார். புரியுதுங்களா? சந்திர பகவான் சூரியனுக்கு நேராக 7ஆம் இடத்துக்கு வரும்போது தான் குரு பூர்ணிமா நிகழ்வுகள் நடக்கும். இதுதான் இயற்கையோட நியதி. சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் பார்த்தாங்களா பௌர்ணமி. அப்போ குருவும் சந்திரனும் பார்த்தா குருச்சந்திர யோகம் இருக்குது. புரியுதுங்களா? குருவும் சந்திரனும் பார்த்து குரு பூர்ணிமா நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கே தலைமை கிரகமான சூரியனும் கூட இருக்கார். புரியுதுங்களா? எப்போவுமே சூரியன் அங்கே இருப்பார், குரு கூட இணைஞ்சிருக்கார். அது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த குரு பூர்ணிமாவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். அப்புறம் ஒரு சில வீடியோவில் போடுவாங்க 2000 வருஷம் முன்னாடி, இல்லை 250 வருஷம் 150 வருஷம் ஒரு முறை நடக்கக்கூடிய அரிய நிகழ்வுகள். கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிகழ்வு தான். 12 வருஷத்துக்கு ஒருக்கா குருவும் சூரியனும் அந்த வீட்டில் தான் வருவாங்க. ஓகேவா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு வந்து 12 வருஷம் மாறுறாரு இல்லையா? 12 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவார் மிதனத்துக்கு. அப்போ சூரியனும் குருவும் இணைஞ்சிருந்து சந்திரன் சந்திரனும் பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு. கட்டாயம் உங்களோட குருவை வழிபாடு பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஸ்வீட் பாக்ஸ் கட்டாயம் வாங்கிட்டு போங்க, இனிப்பு. ஓகேவா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லதுகள் நடக்கும், தொட்டது துலங்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. அவங்க அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் கற்றுக் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். குருவை வணங்குங்க, குருவை போட்டுருங்க. என்னோடய குருநாதர் வந்து ஜோதிடத்துறைக்கான குருநாதர் வந்து பார்த்திங்களா மணி ஐயா, சின்னப்பம்பட்டியில் இருக்கார். எங்கள் ஊர் நடராஜன் கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார்ல, அங்கே தான், அந்த ஊர் தான். நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஐயா அவர்கிட்ட தான் நான் ஜோதிட கற்றுக்கிட்டேன். அதனால் நான் அவரே பொற்பாதங்களை வணங்கி அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவரோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும்னு நான் அவரை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களோட குருநாதரை எடுத்துக்கோங்க. இது வந்து ஐயாவோட குரு. என்னோடய மானசீக குரு வந்து திரு வே லட்சுமணன், பால ஜோதிட ஆசிரியர். இப்போல்லாம் முன்னாள் பால ஜோதிட ஆசிரியர் திரு வே லட்சுமணன் ஐயா அவர்கள். அவரையும் வணங்கிக் கொள்கிறேன். ஆன்மீக குருவாக எனக்கு முதல் குருவாக இருக்கிறது பகவான் ஸ்ரீ ராகவேந்திரா. அவரையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். எப்போவுமே ராகவேந்திராவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தொடர்பு அப்படின்னு சொல்லணும். அது இயற்கையாகவே நிறையா நிகழ்வுகளை நான் அதை பற்றி பேசுகிறேன் ஒரு வீடியோவில் கூட. அவர் வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆன்மீகத்தை எனக்கு மானசீகமாக கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்தது சாய்பாபா எப்போவுமே என் கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு குரு பகவான். அப்புறம் நம்ம அப்பா பைத்திய சுவாமி, சேலத்தில் இருக்கிறார் அப்பா பைத்திய சுவாமி வந்து என்னோடய குருநாதர். அவரையும் வணங்கிக் கொள்கிறேன். அப்பா பைத்திய சுவாமி ரொம்ப விசேஷம். அவரோட திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு ஒரு மன சந்தோஷங்கள் வரும். ஏன்னா நான் சேலத்தில் இருக்கிற வரைக்கும், நான் சேலத்தில் ஒரு 4 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தேன். 5 ஆண்டு காலம் இருக்கும். 5 வருஷம் அங்கே இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது அவரும் தேவி மாயம்மா அவங்களும் தான். அவங்க 2 பேருமே எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவேன். நான் எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் சேலத்தில் இருக்கிறப்ப பண்ணுவேன். இங்கே இருக்கும்போது முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் எல்லாம் வருது. அதே போல் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க.
ஏன் நான் இத்தனை குருவை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறையா குருக்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் கட்டாயம் என்னோடய அடுத்த தலைமுறையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருமார்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்களோட வழிகாட்டியால் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? உங்களோட குருவை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. குரு பூர்ணிமாவை அனைவரும் கொண்டாடுங்க. குருவோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். இந்த குரு பூர்ணிமாவோட நிகழ்வே வேதங்களை காத்த வியாசர் பிறந்த நாள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம திருக்கோவிலில் ஐகிரியூருக்கு சிறப்பான பூஜைகள் அன்றைக்கி நடக்கும். வாய்ப்புக்கிறவங்க கலந்துக்கோங்க. குறிப்பாக மாணவர்கள் அன்றைக்கி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் 6 மணிக்கு விழா நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு முருகன் குருவாக இருந்திருக்காரு. ஏன்னா தகப்பசாமிக்கே குரு, அவரை வணங்கிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நவகோள்களில் குரு பகவானை வணங்கிக்கோங்க. தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கோங்க. குரு பூர்ணிமாவை கொண்டாடுங்க. எல்லோரும் குரு பூர்ணிமா வணங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.